சென்னை ராணிமேரி கல்லூரியில் 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தபால் வாக்குகள் எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். அங்குள்ள நிலவரம். காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில தபால் வாக்கு எண்ணுவதற்கான அதிகாரிகள் அதற்கான முகவர்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 8 மணிக்கு சரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் தபால் வாக்குகள் எண்ணப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை காட்சிப்படுத்தியிருக்கோம். தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பின்னர் தான் உள்ளே முகவர்கள் அனுமதிக்கிறாங்க. அதே போல ஸ்ட்ராங் ரூம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தபால் வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வேட்பாளர்களுடைய பவர் ஏஜென்ட்கள் முன்னிலையில் தான் அந்த ஸ்ட்ராங் ரூம் ஆனது திறக்கப்பட்டு அங்கிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. தற்பொழுது அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும் அதிகாரிகள் சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கையில் பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகள் ஊழியர்களும் தீவிர சோதனைக்கு உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. முதல்ல 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு அதிகாரிகள் ஊழியர்கள் தயாரா இருக்காங்க. அந்த மையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை காட்சிப்படுத்திருக்கோம். அடுத்ததாக 8:30 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படக்கூடிய சூழலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கென்றும் ஒரு பவர் ஏஜென்டும் ஒவ்வொரு சுற்றுகளில் ஒவ்வொரு மேஜைகளுக்கு தனியாக முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் செல்போன்கள் உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. செல்போன்கள் அனைத்துமே வெளியில வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கையை நடத்தி முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதே போல வேற ஏதாவது ஒரு வாக்குவாதங்களோ வேற ஏதாவது பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையை தயார் நிலையில் இருக்காங்க. சிவரஞ்சனி இணைப்பிலேயே காத்திருங்க கோகுல்.